இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன்ல படத்தில் நடிச்சிருக்கிறேன்னு. அந்த படம் வந்து இப்போ லாஸ்ட்டாக நடித்த படத்தை சொல்கிறேன். நம்ம மறைந்த மாரிமுத்து சாருக்கு அம்மாவை பண்ணியிருக்கிறேன். அது நான் நடித்த லாஸ்ட்டு படம். சிதம்பரம் பக்கத்தில் எடுத்தது. நல்ல லாங் டைலாக்கு. அந்த படம் உங்களோட டப்பிங் வந்து நம்ம இதில் ஏவிஎம்மில் டப்பிங் பண்ணோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, டப்பிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு, சவுண்ட் எடிட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது எதனால இன்னும் படம் ரிலீஸ் ஆகலைன்னு தெரியலை. அவருக்கு நான் அம்மாவை பண்ணியிருக்கிறேங்கிறது ரொம்ப நான் பெருமைப்படக்கூடிய விஷயம். சாரி இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகி பார்த்துருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அது நடக்காமல் போயிடுச்சு. அதனால் அந்த படம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். கேரக்டர் தான் பண்ணியிருக்கிறேன். 4-5-6 படத்துலேயும் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். சொந்த டப்பிங் தான். நிறைய பேர்த்துக்கு நான் டப்பிங் நிறைய படங்களை அயலின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த அயலிக்கு கூட நான் டப்பிங் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் நடித்த படங்களோட நடிக்காதவர்களுக்கும் குறும்படம் இந்த மாதிரி நம்ம மதுரையில் வந்து வினோத்னு ஒரு ஏஜென்ட் இருக்கிறாரு. அந்த பையன் என் பிள்ளை மாதிரி. அவர் இந்த மாதிரி ஒரு டப்பிங் இருக்குமா, அங்கே போய் டப்பிங் பேசணும். மதுரையில் டப்பிங் தேட்டர் 4-5 இருக்குல்ல, ராமசாமி டப்பிங் தேட்டர்லாம் இருக்குது. நான் டப்பிங் பேசியிருக்கிறேன். இப்பவும் டப்பிங் வந்துக்கிட்டு இருக்கும், போய் பேசிட்டு தான் இருப்பேன். அதனால் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மித்த விஷயங்கள் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வணக்கம்.